வணக்கம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அதான் இன்னைக்கோட தலைப்பு. ராமரும் சீதையும் முறையாக பார்த்த அந்த ஒரு வினாடி மிதலை காட்சி படலத்தில் இடம்பெற்றிருக்கு. ஜனக மன்னனின் நாடு விதேக நாடு. அந்த விதேக நாட்டின் தலைநகரம்தான் மிதலை. ராமர், லக்ஷ்மணன், விஸ்வாமித்ரர் இவங்க 3 பேரும் அந்த மிதலை தோற்றத்தை கண்ட வரலாறை பற்றி கூறுவதுதான் இந்த படலம். இந்த 3 பேரும் மிதலை நகருக்குள்ள நுழையும் போது பல காட்சிகளை பார்க்குறாங்க. அழகிய மாடங்கள் நிறைந்த அகன்ற தெருக்கள், மகளிர் பாடும் கீதத்தை கேட்டு களைப்பின்றி நடக்கிறார்களாம். அந்த மிதலை கொடிகள் எப்படி இருக்குன்னா, மையறு மலரின் நீங்கி யான் செய் தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை உள்ளை வா என்று அழைப்பது போன்றது அம்மா அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த குற்றமற்ற தாமரை மலரை விட்டு பிரிந்து வந்த அந்த சீதை நான் செஞ்ச பெருந்தவத்தால் இங்கு வந்து பிறந்துள்ளாள் அப்படின்னு அந்த உயர்ந்த கொடிகள் எல்லாம் கைகளை மேலும் கீழுமாக அசைத்து அந்த தாமரை போன்ற கண்களுடைய அந்த சிவந்த கண்களுடைய ராமரை வரவேற்கிற மாதிரி கம்பர் அழகாக வர்ணிச்சிருக்காரு. அடுத்து கன்னி மாடத்தில் நிற்கிற அந்த பேரழகு மிக்க சீதையை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க. பொன்னை போன்ற ஒளியாம், பூவை போன்ற நறுமணமாம், தேனை போன்ற சுவையாம். இந்த மண்ணுலகத்தில் இருக்கவங்க எல்லாம் இமைகள் மூட பெறாத கண்கள் நம்மளுக்கு இல்லையே அந்த பேரழகை பார்க்க அப்படிங்கிறாங்களாம். ஆனால் இந்த இமைகள் மூட பெறாத கண்கள் பெற்ற அந்த தேவர்கள் 2 கண்கள் தான் நம்மளுக்கு இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறாங்களாம். அமுதத்தில் எழுதுகோள் தோய்த்து அந்த மன்மதனுக்கே எழுத முடியாத பேரழகு பெற்ற அந்த சீதையை ராமன் பார்க்குறாரு. எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றொளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ராமரோட பார்வை சீதை மேல் பாய, சீதையின் பார்வை ராமன் மேல் பாய, 2 பேரோட மன உணர்ச்சியும் ஒன்றுபட அந்த உயர்ந்த காதலை விளைவித்ததாம். சீதையோட பார்வை அந்த வலிமை மிக்க தோள்களையே நோக்கி இருந்ததாம். அதனால தான் ராமரால் அவ்வளவு எளிதா அந்த வில்ல வளைக்க முடிஞ்சுதான். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் கூடுமோ அப்படிங்கிறாங்க, பேசவும் வேண்டுமோ அப்படிங்கிறாங்க. அதாவது திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருந்த தம்பதிகள் அல்லவா இருவரும், ராமராய் பிறக்க வேண்டுமென்று சீதையாய் பிறக்க வேண்டுமென்று பிரிந்திருந்தவர்கள் இருவரும். இப்ப கூடினால் பேச வேண்டுமா என்ன? பார்வை மட்டும் போதாதா? பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த சபையில் யார் வில்லை உடைக்கிறாங்களோ அவங்க தான் சீதையை திருமணம் செஞ்சுக்க முடியும். பல வீரர்களும் முயற்சி செஞ்சு தோத்து போனாங்க. ஆனால் பெண்கள் எல்லாரும் ராமரையே நம்பி இருந்தாங்களாம். ராமர் விஸ்வாமித்திரரை வணங்கி வில்லை எடுத்தாராம். அவ்வளோதான், அடுத்த நொடியே எல்லாம் முடிஞ்சது. அதான் சொல்கிறாங்க, எடுத்ததை கண்டனர், இட்டது கேட்டார். அதாவது ராமர் வில்லை எடுத்து ஒரே நொடியில் வளைத்தாராம். ஆனால் ராமரை பொறுத்த வரைக்கும் அது வில்லில்லை, அது சீதைக்கே போடுற ஒரு மன மாலை தான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு ராமர். அடுத்து திருமண ஏற்பாடுகள் எல்லாம் விரைவாக நடைபெறுது. தசரதன் மனைவிமார்களோடு அங்கே வர்றாரு, தம்பிமார்களும் அங்கே வராங்க. சீதையை அலங்கரித்து கூட்டிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே ராமர் அங்கே அமர்ந்திருக்கார். மக்கள் எல்லாரும் ராமருடைய தோளையே பார்த்தாங்களாம், அந்த வலிமை மிக்க தோளையே பார்த்தாங்களாம். அதான் சொல்கிறாங்க, தோளை கண்டார் தோளையே கண்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்து இவர்களோட திருமணம் பெரிய வைபவமாக நடந்துதான். அதை தொடர்ந்து தம்பிமார்களோட திருக்கல்யாணமும் அதே முகூர்த்தத்தில் இனிதாக நடைபெற்றது. நன்றி, வணக்கம்.